Hello students, welcome to 1 plus 1 channel. In the problem the curved surface area of a right circular cone of height 15 cm and base diameter 16 cm is dash. அதாவது CSA of a right circular cone கண்டுபிடிக்கணும், height and diameter கொடுத்திருக்காங்க. So diameter வந்து 16 cm னு கொடுத்திருக்காங்க. diameter பாத்தீங்கன்னா 16 cm கொடுத்திருக்காங்க. height பாத்தீங்கன்னா 15 cm னு கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா CSA of a right circular cone கண்டுபிடிக்கணும். இப்போ CSA ஃபார்முலா பாத்தீங்கன்னா pi r l. இப்போ pi r ஓட வேல்யூ வந்து இந்த டயாமீட்டர்ல இருந்து டிவைட் பண்ணா கிடைச்சிரும். அதாவது 16/2 which is equal to 8 cm. இப்போ l கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி l க்கு ஃபார்முலா இருக்கு இல்லையா நமக்கு square root of l equal to square root of h square plus r square. First இது l கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இதை ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதான். ஸோ h ஸ்கொயருங்கும் போது 15 ஸ்கொயர் பிளஸ் r ஸ்கொயருங்கும் போது 8 ஸ்கொயர். 15 ஸ்கொயர் வந்து 15 into 15 225. 8 ஸ்கொயர் வந்து 8 into 8 64. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 289 கிடைக்கும். இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் பார்த்தீங்கன்னா 17 17s are 289. ஸோ எல்லோட வேல்யூவும் நம்மளுக்கு இருக்குது 17 சென்டிமீட்டர். இப்போ நான் பையோட வேல்யூ வந்து அப்ளை பண்ண போகிறது இல்லை, ஏன்னா கொஷனில் வந்து ஆப்ஷன்ஸில் வந்து பை அப்படியே தான் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நம்ம பை அப்படியே வச்சுக்கலாம். பை இன்ட்டு ஆர் வந்து 8 இன்ட்டு எல் வந்து 17. இப்போ 8 into 17 மல்டிப்ளை பண்ணால் 136. பை அப்படியே எழுதிக்கலாம், ஏரியாங்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அடுத்த சம் பார்த்துடலாம். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா if two solid hemispheres of same base radius r units are joined together along their bases, then curved surface area of this new solid is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது two solid hemispheres of same base radius r, அதாவது ரெண்டு solid hemisphere வந்து ரெண்டுமே வந்து joined ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க together along their bases. ஸோ ரெண்டு ஹெமஸ்பியரும் ஜாயின் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பேஸ் ரேடியஸோட ஜாயின் ஆயிருக்கு. ஸோ ரெண்டோடதும் ஆர் தான், ரேடியஸ் வந்து ஆர் யூனிட்ஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போது இதோட நியூ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, இந்த சிஎஸ்ஏ அப்போ என்ன இருக்கும்? CSA of hemisphere plus CSA of hemisphere, ரெண்டு ஹெமஸ்பியர் அவ்வளோதான். CSA of hemisphere வந்து 2 pi r ஸ்கொயரில், அப்போ ரெண்டு தடவை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ ஆன்சர் வந்து 4 pi r ஸ்கொயர். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர், 4 pi r ஸ்கொயர். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா the height of a right circular cone whose radius is 15 cm and slant height is 13 cm will be dash ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது the height of a right circular cone, radius வந்து 5 cm னு கொடுத்துட்டாங்க, slant height-ம் கொடுத்துட்டாங்க. slant height எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா L, அது L வந்து 13 cm, ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து height மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ ரொம்ப ஈஸி தானே, ரைட் சர்க்குலர் கோனோட ஹைட் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த எல் ஆர் ஹைட்டுக்குலாம் ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்முலா இருக்குல்ல, இந்த இருக்குல்ல எல் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். அதுவே ஹெச் கண்டுபிடிக்கணும், ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணிட்டு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நம்மளுக்கு ஹைட்டோட வேல்யூ வந்து கிடச்சிடும். ஸோ எல் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 13 ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் வந்து 5 ஸ்கொயர். 13 ஸ்கொயர் வந்து 13 into 13 169. 5 ஸ்கொயர் வந்து 5 into 5 25. ஸோ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 which is nothing but 12 cm. ஸோ ஹைட் பார்த்தீங்கன்னா 12 cm. இதுக்கும் ஆப்ஷன் வந்து ஏ தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து if the radius of the base of a right circular cylinder is halved keeping the same height, அதாவது if the radius of the base of the right circular cylinder is halved, அதாவது ஒரு ரைட் சர்க்குலர் சிலிண்டர் இருக்கு, அதோட ரேடியஸ் வந்து ஹாஃப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ரைட் சர்க்குலர் சிலிண்டர் வரைஞ்சிக்கலாம், ஹாஃப்னா ரேடியஸில் பாதி, அப்போ r/2ன்னு எடுத்துக்கலாம். இதோட ரேடியஸ் வந்து r/2. அடுத்து வந்து halved keeping the same height, சேம் ஹைட் தான் சொல்லியிருக்காங்க. If the radius of the base right circular cylinder is halved keeping the same height,
then the ratio of the volume of the cylinder thus obtained to the volume of the original cylinder. அதாவது ரெண்டு சிலிண்டர் இருக்கு, இதுல ரெண்டுத்துக்குமே ஹைட் வந்து h தான் சொல்லியிருக்காங்க, ரேடியஸ் மட்டும்தான் மாறுது. ஒன்னுத்துக்கு வந்து 6, ஒன்னுத்துக்கு வந்து r/2. சரிங்களா? இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா then find the ratio of the volume of the cylinder thus obtained. அப்படின்னா thus obtainedனா அந்த ரேடியஸ் வந்து ஆஃபா மாறுச்சு இல்லைங்களா, அதோட வால்யூமுக்கும் டு த ஒரிஜினல் சிலிண்டருக்கும் ரேஷியோ நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? அப்போது நம்ம வந்து என்ன ரேஷியோனால டிவைட் பண்ணோம் இல்லையா, அப்போ இதுதான் வந்து என்னது ஒரிஜினல், இது வந்து ஒரிஜினல், இது வந்து நியூன்னு வச்சுக்கலாம். அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேஷியோ ஆஃப் cylinder thus obtained and original. அப்ப thus obtained, அப்ப new is to original தான் கண்டுபிடிக்கணும், மறந்துடாதீங்க. வால்யூமோட new is to original. அப்ப நம்மளுக்கு சிலிண்டரோட வால்யூம் பார்த்தீங்கன்னா πr²h is to πr²h. இப்போ நம்ம டிவைட்ல எழுதுவோம் இல்லையா, πr²h by πr²h. அதுக்குன்னு கேன்சல் பண்ணிடக்கூடாது. நியூவோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா r/2. அப்போ பை வேணா கேன்சல் பண்ணிடலாம், ரெண்டுத்துக்கும் h தான் சேம் தான், கேன்சல் பண்ணிடலாம். நியூ r/2 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ r/2 the whole square by ஒரிஜினலுக்கு r தான், அப்படியே வச்சுக்கலாம். ஸோ r/2 the whole squareனா r²/4ன்னு வரும், by r²ன்னு வரும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் இந்த 4 அப்படியே கீழே வரும். அப்போ என்ன வரும்னா r²/4r²ன்னு கிடைக்கும். r² gets cancel, மீதி இருக்கிறது 1/4. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1:4 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் இந்த 4th வேர்டுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா? கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரேஷியோ ஆஃப் த வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் thus obtained to the volume of the originalனு கேட்டிருக்காங்க. சரிங்களா? புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the total surface area of a cylinder whose radius is 1/3 of its height is dash ன்னு கேட்டிருக்காங்க. the total surface area of a cylinder, அதாவது சிலிண்டரோட TSA கண்டுபிடிக்கணும். whose radius is 1/3 of its height, அதாவது ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/3 of its height, அதாவது h/3ன்னு கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் வந்து h/3, h வந்து HA தான். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா TSA of the cylinder. TSA of the cylinder. TSA of a cylinder formula என்ன? TSA of a cylinder formula வந்து 2πr into h plus r. ஆப்ஷன்ஸ்ல எல்லாமே பையெல்லாம் அப்படியே இருக்கிறதுனால பைக்கு நம்ம வந்து ஒன்றும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறதில்ல, அப்படியே வச்சுக்கலாம். இப்போ 2 into பை into r வந்து h/3 into h வந்து HA தான் plus r வந்து h/3. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது பண்ணிங்கன்னா 2πh/3ன்னு வந்துடும். இது பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை 3h plus h வரும். அப்போ 4h/3. அவ்வளோதான், எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2 4s are 8, h into h, h². அப்போ 8πh² / 3 3s are 9. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி ஸ்கொயர் யூனிட்ஸ், ஏன்னா ஏரியா இல்லைங்களா, அதனால ஸ்கொயர் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி தான் இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ரொம்ப சிம்பிள் சம்ஸ் தான். அப்ஜெக்டிவ் டைப்லாம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம்ஸ் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். Sixth sum, in a hollow cylinder, the sum of the external and the internal radii is 14 cm and the width is 4 cm. If its height is 20 cm, the volume of the material is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. Material in it dash. அதாவது in a hollow cylinder, ஒரு hollow cylinderல sum of the external and internal radii is 14 cm and the width is 4 cm. சரி, ஒரு ஹாலோ சிலிண்டர் இருக்கு. ஒரு ஹாலோ சிலிண்டரோட இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரேடியஸ், அப்போ உள்ள வந்து ஒரு
ஏதோ இமர்ஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மெட்டீரியல் வந்து இமர்ஸ்ட் ஆயிருக்கு. அப்போ இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரேடியஸ் சம் ஆஃப், அப்போ என்ன வரும், கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர், சம் ஆஃப் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரேடியஸ் இஸ் 14 சென்டிமீட்டர் அண்ட் த வித் இஸ் 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. and the height is 20 centimeter. Then the volume of the material in it. உள்ள இருக்கிற வால்யூம் வந்து கேட்குறாங்க. மெட்டீரியல் in it. வால்யூம் வந்து கேட்குறாங்க. சரி, இப்போ நம்மளுக்கு தேவையானது என்னன்னா, வால்யூம் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பை இன்டூ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்டூ ஹெச். சரி, இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா கேபிட்டல் ஆர் வேணும், ஸ்மால் ஆர் வேணும், ஹெச் வேணும். ஹெச் இருக்குது. கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அதுக்கு தான் இந்த ரெண்டு கொடுத்துருக்காங்க. அதாவது டபிள்யூவை கொண்டு போய் இப்போ நம்ம இந்த கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர்னா இப்போ இப்படி இருக்குன்னு வைங்களேன், ஒரு ரெண்டு, இதில் ஸ்மால் ஆர், இது வந்து கேபிட்டல் ஆர். இது கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 14. ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம், கேபிட்டல் ஆர் வந்து 14 அப்படின்னு அர்த்தம். கேபிட்டல் ஆர் என்ன அர்த்தம், 14. அதாவது கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர்னா இது ஃபுல்லாக ஆட் பண்ணால் 14. புரியுதுங்களா? இது ஃபுல்லாக ஆட் பண்ணால் அவுட்டர் ரேடியஸ் வந்து 14ன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது வந்து இன்னர் ரேடியஸ். அப்போ கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர். ஓகே, சாரி, கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் வந்து 14னா இதையும் ஆட் பண்ணால் 14. அதில் வித்து வந்து 4ன்னு கொடுத்துட்டாங்க. இதில் கேபிட்டல் ஆர் 14 வராது. ஓகே, சரி, சாரி, இப்போ வித்து வந்து 14ன்னு கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு என்ன இந்த ஃபார்முலாவில் தேவைன்னா, ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயரை ஆர் பிளஸ் ஆர் இன்டூ ஆர் மைனஸ் ஆர்னு எழுதலாமா? ஏன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. இந்த ஆர் பிளஸ் ஆர் இருக்க இடத்துல 14ன்னு போட்டுடலாம். ஆர் மைனஸ் ஆர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஆர் மைனஸ் ஆர். சரிங்களா? அதாவது இப்போ இந்த கேபிட்டல் ஆரையும் ஸ்மால் ஆரையும் ஆட் பண்ணால் 14ன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வித்து வந்து 14. இப்போ எனக்கு என்ன தேவைன்னா கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் தான் தேவை. அப்போ கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் இஸ் நத்திங் பட் வித்து. புரியுதுங்களா? எப்படி வந்துச்சுன்னு பாருங்க. இந்த வித்து என்னது, கேபிட்டல் ஆர்லேருந்து ஸ்மால் ஆரை மைனஸ் பண்ணி வர்றது தான் வித்து. அதான் வந்து சிம்பாலிக்காக கொடுத்துருக்காங்க வித்துன்னு. ஸோ அந்த வித்து தான் என்னது, கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் வந்து தான் 4 சென்டிமீட்டர். புரியுதுங்களா? இதில் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் தனியாக கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, எல்லாமே கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. இந்த வித்து தான் என்னதுன்னா கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க. அவுட்டர் சர்க்கிள், இன்னர் சர்க்கிள், வித்து இது 4. அப்போ வித்து என்னது, கேபிட்டல் ஆர்லேருந்து ஸ்மால் ஆரை மைனஸ் பண்ணுறதுனால வர்றது தான் வித்து. புரியுதுங்களா? பெரிய பிக் அவுட்டர் ரேடியஸ்லேருந்து இன்னர் ரேடியஸை மைனஸ் பண்ணுறது தான் வர்றது என்னது, வித்து. அப்போ அதுதான் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். இப்போ எல்லாமே இருக்கிறதுனால அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா பையோட வேல்யூ வந்து ஆப்ஷனில் அப்படியே தான் வச்சுருக்காங்க. அதனால நம்மளும் அப்படியே வச்சுக்கலாம். கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் வந்து 14 இன்டூ கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் வந்து 4 இன்டூ ஹெச் வந்து 20. இப்போ எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? 20 இன்டூ 4 வந்து 80. 80 இன்டூ 14 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 8 4s are 32 0 8 0 2 1120 வருது. 1120 பை அப்படியே வச்சுக்கலாம். வால்யூம்ங்கிறதுனால சென்டிமீட்டர் கியூப். ஸோ இது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். இந்த இடம் மட்டும் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, if the radius of the base of a cone is tripled, the radius of a base of a cone is tripled அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஒரு கோன் வரைஞ்சிக்கலாம். radius of a base of a cone is tripled and the height is doubled. சரி, ஒரு கோனோட பேஸ் ரேடியஸ் வந்து ட்ரிபிள்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரேடியஸ் வந்து 3 தடவை 3r and the height is doubledன்னு கொடுத்துருக்காங்க. height வந்து doubled, அப்போ 2h. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் then the volume is dash. ஸோ ஒரு கோனோட வால்யூம் பார்த்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இப்போ இந்த ஆர் ஹெச் பதில் இதை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது, அவ்வளோதான். ஸோ பை வேல்யூ அப்படியே வச்சுக்கலாம். பை இன்டூ ஆர் வந்து 3r ஹோல் ஸ்கொயர், ஹெச் வந்து 2h.
ஸோ பை இன்ட்டு 3 ஸ்கொயர் வந்து 9, ஆர் ஸ்கொயர் வந்து ஆர் ஸ்கொயர் பண்ண ஆர் ஸ்கொயர் இன்ட்டு 2h. நெக்ஸ்ட் என்ன வருதுன்னு பாருங்க. 9 2s are 18 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் அப்படியே இருக்கு. பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஆனால் கொஷின் இதுதான் ஆன்சர். ஆனால் கொஷின் வந்து இப்படி இல்லை. என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேடு 6 times, மேடு 18 times, மேடு 12 times unchanged. அதாவது பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சை விட 18 times. அப்போ என்ன வரும்? மேட் 18 times. அதாவது வால்யூம் ஆல்ரெடி எடுத்தது பை ஆர் ஸ்கொயர் ஹெச், அதே தான் வந்திருக்கு. 18 times வந்திருக்கு. 18 times. ஓகே. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மேட் 18 times. ஆப்ஷன் பி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா the total surface area of a hemisphere is how much times the square of its radius. அதாவது the total surface area of a hemisphere is total surface area of a hemisphere. என்ன ஹெமிஸ்பியரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 3 pi r square. சரிங்களா? அடுத்து the total surface area of a hemisphere is how much times the square of its radius. Square of its radius என்னது? ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் ரேடியஸ்னா ரேடியஸை ஸ்கொயர் பண்ணுங்கன்னு அர்த்தம். அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர் இஸ் ஹவு மச் டைம்ஸ் த ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் ரேடியஸ். ஹவு மெனி டைம்ஸ் த ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் ரேடியஸ்? 3 pi times. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. 3 pi times. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆப்ஷன் இதுக்கு. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. A solid sphere of radius x centimeter is melted and cast into a shape of a solid cone of same radius. The height of the cone is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது the solid sphere of radius x centimeter. Solid sphere of radius x centimeter is melted and cast into a shape of a solid cone. அதாவது ஒரு ஹெமிஸ்பியர் ஷேப் இருக்கு. சாலிட் ஸ்பியர், சாரி ஹெமிஸ்பியர் கிடையாது, சாலிட் ஸ்பியர் வந்து ஒரு சாலிட் கோனுக்குள்ள விடுறாங்க. ரெண்டுத்துக்கும் சேம் ரேடியஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? the solid sphere of radius x centimeter. ரேடியஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா x centimeter. அதாவது ஸ்பியர் அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க? சாலிட் கோன். அப்போ என்ன அர்த்தம்? இது தூக்கிட்டு போய் இது உள்ள விடுறாங்க. அதாவது the solid sphere of radius x centimeter is melted and cast into a shape of a solid cone of same radius. The height of the cone is dash அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா height of the cone வந்து கேட்குறாங்க. சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது இந்த ஸ்பியருக்கும் கோனுக்கும் உள்ள மெல்ட் ஆகுது, உள்ள வந்து இமர்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன அர்த்தம்? ரெண்டுத்துக்கும் சேம் ரேடியஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரெண்டுத்தோட வால்யூமும் ஈக்குவலாக இருக்கும்னு அர்த்தம். வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கோன். சரிங்களா? இப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் பார்த்தீங்கன்னா 4/3 pi r cube. சரிங்களா? நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் கோன் பார்த்தீங்கன்னா 1/3 pi r square h. இப்போ இங்கே ஆருக்கு பதிலாக தான் வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களே, ஸோ நம்ம அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். அப்போ 4/3 pi x cube. சரிங்களா? ஈக்குவல் டு 1/3 pi x square h. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகுதோ கேன்சல் பண்ணிடலாம். வேணா நம்ம பை கேன்சல் ஆகிடும். அடுத்து வந்து இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ மீதி இங்கே ஒரு எக்ஸ் இருக்கும். 3 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குன்னா 4x இருக்குது. இங்கே மீதி பார்த்தீங்கன்னா h. அவ்வளோதான். ஹைட்டு தான் கேட்குறாங்க. ஹைட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4x சென்டிமீட்டர். ஆப்ஷன் சி தான் இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. A frustum of a right circular cone is of height 16 centimeter. A frustum of a right circular cone
Frustum of a right circular cone is of height 16 cm with radii of its ends as 8 cm and 20 cm. Then the volume of the frustum is dash. ஒண்ணுமே இல்ல. Frustum ஓட height கொடுத்துட்டாங்க, ரெண்டு ரேடியஸும் கொடுத்துட்டாங்க, வால்யூம் கேக்குறாங்க. சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் frustum வரைஞ்சுக்குவோம். சோ இதுல frustum ஓட height கொடுத்துட்டாங்க. height பாத்தீங்கன்னா the frustum of a right circular cone of height 16 cm with radius of its ends 8 cm and 20 cm. So குட்டி radius 8 னோ big radius 20 னோ எடுத்துக்கலாம். 20 radius 20 cm. அதாவது height கொடுத்துட்டாங்க 16 cm, capital R 20 cm, small r வந்து 8 cm. எல்லாமே கொடுத்துட்டாங்க. Volume of the frustum கண்டுபிடிக்கணும். Volume formula பாத்தீங்கன்னா 1/3 into pi h into r square plus r square plus r into r. இப்போ இதில் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பை அப்படியே தான் இருக்குது. ஸோ நம்மள அப்படியே வச்சுக்கலாம். 1/3 into pi into h வந்து 16, கேபிட்டல் r ஸ்கொயர் வந்து 20 ஸ்கொயர், ஸ்மால் r ஸ்கொயர் வந்து 8 ஸ்கொயர், கேபிட்டல் r into ஸ்மால் r வந்து 20 into 8. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பர் 1/3 பைனா 16 pi by 3 வரும் into 20 ஸ்கொயர். 20 ஸ்கொயர்னா 20 into 20 400. 8 8s are 64. 2 8s are 16 0 160. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 16 pi into pi by 3 into 400 64 160. 4 12 பேலன்ஸ் 624 வருது. இப்போ இது 3 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். 3 1s are 3, 3 2s are 6. அடுத்து 2 எடுக்கிறேன். 2 வந்து 3 விட கம்மியான நம்பருங்கிறதுனால 24. அட் அ டைம் 2 நம்பர் சேர்த்து எடுக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு 0 ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டிவைட் பண்ணணும். 3 8s are 24. மீதி இருக்கிறது 16 pi into 208. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 208 into 16. 8 6 6 8s are 48. 8 பேலன்ஸ் 4. அடுத்து இந்த 4 அப்படியே எழுதிக்கலாம். 6 2s are 12. 8 0 2. 8 12 பேலன்ஸ் 1 3. ஸோ 3328 pi சென்டிமீட்டர் கியூப். வால்யூம்லேயே அதனால் சென்டிமீட்டர் கியூப். ஸோ 3328 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். கண்டிப்பாக இந்த சம்ஸ் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். Eleventh sum. A shuttlecock used for playing badminton has a shape of the combination of dash. அதாவது ஷட்டில்காக்லையா அது வந்து என்னென்ன காம்பினேஷனில் இருக்குன்னு கேட்குறாங்க. சிலிண்டர் அண்ட் ஸ்பியர் கிடையாது, ஸ்பியர் அண்ட் கோன் கிடையாது, ஹெமஸ்பெரிக்கல் அண்ட் கோன் கிடையாது. ஸோ ஷட்டில்காக் எப்படி இருக்கும்னு தெரியும் இல்லையா? அதாவது இப்படி இருக்கும் இந்த ஷேப்பில். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரஸ்டம் ஆஃப் அ கோன் அண்ட் அ ஹெமஸ்பியர் இந்த ஷேப்பில் தான் இது வந்து இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. A spherical ball of radius r1 units is melted to make 8 new identical balls, each of radius r2 units. Then r1 is to r2 is dash ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது a spherical ball of radius r1 units. ஒரு spherical ball இருக்கு, r1 units ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு spherical ball ஒன்று வரைஞ்சிக்கலாம். பால் ஸ்பியர் ஷேப்பில் இருக்குது. இதோட ரேடியஸ் வந்து r1 units. is melted to make 8 new identical balls. இதே மாதிரி 8 new identical balls பண்றாங்க. each of radius r2 units. So
இந்த பெரிய ஸ்பெரிக்கல் பால்ல இருந்து இவ்வளோ 8 into ஐடென்டிக்கல் பால்ஸ் வந்து மேக் பண்றாங்க. தென் R1 is to R2 is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. R1 is to R2 நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தோட வால்யூமும் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா, அதாவது வால்யூம் 1 ஈக்குவல் டு 8 into வால்யூம் 2, இது ரெண்டும் ஈக்குவேட் பண்ணுறோம் நம்ம. ஸோ வால்யூம் 1 ஸ்பியரோட வால்யூம் பார்த்தீங்கன்னா 4/3 pi r ஸ்கொயர் pi r cube, சாரி 4/3 pi r cube. அப்போ 4/3 pi r cube, இந்த ஸ்பியரோட r வந்து r1, அதனால r1 cube எழுதிக்கிறேன். இது வந்து வால்யூம் 1 வால்யூம் 2ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 8 into அடுத்து வந்து 4/3 pi r2 cubeன்னு வரும். இப்போ எல்லாமே கேன்சல் ஆகிடும். 4/3 4/3 pi கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது r1 cube equal to 8 into r2 cube. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா r1 is to r2 தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை அப்படியே டிவைடில் கொண்டு வந்துடுறோம். அப்போ r1 cube by r2 cube equal to 8ன்னு இருக்கும். சரிங்களா, இப்போ நம்ம இதை என்ன எழுதலாம்னா r1 by r2 தான் ஹோல் கியூப்னு எழுதலாம். 8 வந்து 2 கியூப்னு எழுதலாம், இல்லைனா 8ன்னு அப்படியே வைங்க சொல்கிறேன். இப்போ இது என்ன ஆகும்னா r1 by r2 equal to cube root of 8ன்னு ஆகும். அதுதான் cube root of 8ன்னு எழுதுதில்ல, நீங்கள் 2 கியூப்னு கூட இங்கே எழுதிக்கோங்க. இப்போ கியூப் கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது r1 by r2 equal to 2ன்னு வரும். 2னா 2/1ன்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ என்ன வரும், r1 is to r2, r1 by r2னா r1 is to r2, 2/1னா 2 is to 1. ஸோ r1 is to r2 பார்த்தீங்கன்னா 2 is to 1ங்கிறது ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா, நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாம். இது வந்து 12th சம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா the volume in centimeter cube, the volume in centimeter cube of the greatest sphere that can be cut off from a cylindrical log of wood of base radius 1 centimeter and height 5 centimeter is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது the volume of the greatest sphere that can be cut off from a cylindrical log, அதாவது ஒரு சிலிண்டர்ல இருந்து ஒரு ஸ்பியரை வந்து கட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிலிண்டர் டிரா பண்ணிக்கலாம். ஸோ the volume of the greatest sphere that can be cut from the cylindrical log ன்னு சொல்லியிருக்காங்க. that can be cut off from a cylindrical log of wood of base radius 1 centimeter and height 5 centimeter. அதாவது cylindrical log ஓட base radius வந்து 1 centimeter, height வந்து 5 centimeter. அந்த ஸ்பியரோட வால்யூம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்பியரோட வால்யூம் என்னது 4/3 pi r cube, அதாவது the volume of a greatest shape that can be cut off from a cylindrical log, அதாவது the volume of the greatest sphere கேட்குறாங்க. அவ்வளோதான். ஸோ எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 4/3 pi, இந்த ரேடியஸ் தான் என்னது ஸ்பியரோட ரேடியஸுமே. அப்போ 1 cube. இப்போ 1 cube என்னது 1 தான். அப்போ 4/3 pi தான் ஆன்சர். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். வால்யூம் ஆஃப் த பிக் ஸ்பியர் பார்த்தீங்கன்னா 4/3 pi. ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா the height and radius of a cone of which the frustum is a part are h1 units and r1 units respectively ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது the height and radius of a cone of which the frustum is a part are h1 units and r1 units ன்னு கொடுத்துருக்காங்க. சரி, respectively. Height of the frustum is h2 units and radius of the smaller base is r2 units. If h2 is to h1 equal to 1 is to 2, then r2 is to r1 is equal to dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ண போறோம்னா the height and radius of a cone of which the frustum is a part அப்படின்னு கேட்டிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அதாவது கோன் இருக்கு, அது உள்ள வந்து ஃப்ரஸ்டமும் ஒரு பார்ட்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஒரு கோன் வரைஞ்சிக்கலாம். இது உள்ள வந்து ஒரு ஃப்ரஸ்டமும் ஒரு பார்ட். அப்ப ஃப்ரஸ்டம் வரையணும் இல்லையா, அப்ப இப்படி இருக்கும். ஃப்ரஸ்டம் அண்ட் கோன் ரெண்டும் கம்பைன் ஆயிருக்கு இந்த மாதிரி. சரிங்களா, இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ நம்ம இதுக்கெல்லாம் ஒரு நேமிங் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து
part H1 units and R1 units respectively. அதாவது height H1 R1 units. Cone order first. R1 units. சரி. Height of the frustum is H2 unit. Frustum ஓட height மட்டும் H2 units. இதோட height மட்டும் H2 units. And radius of the smaller base is R2 units. இதோட radius மட்டும் R2 units. அடுத்து H2 is to H1 வந்து 1 is to 2 கொடுத்துட்டாங்க. R2 is to R1 என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்க போகிறோம். 2 ட்ரையாங்கிளாக பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். சரிங்களா? அதாவது இப்போ நம்ம வந்து இப்படி ஒரு ஜாயின் பண்ணுறோம். இதோட ஹைட்டு இது ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் ஆகுது, இது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. சிமிலாரிட்டி பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்க போகிறோம். நம்ம வந்து நேமிங் கொடுத்துக்கலாம். இந்த ட்ரையாங்கிளுக்கு ஏபிசி நேம் கொடுத்துக்கலாம், இதுக்கு வந்து ஏடிஇன்னு கொடுத்துக்கலாம். நம்ம என்ன சொல்கிறோன்னா ட்ரையாங்கிள் ஏபிசியும் ட்ரையாங்கிள் ஏடிஇயும் சிமிலாரிட்டி எடுத்து பண்ண போகிறோம். சிமிலர்னா சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்னு அர்த்தம். அதாவது சைட்ஸ் வந்து ஏபி பை ஏடி 1 and 2 ஈக்குவல் டு பிசி பை டிஇ. அதே மாதிரி ஏசி பை ஏஇ இது எல்லாமே வந்து சிமிலராக இருக்கும்னு அர்த்தம். இப்போ ஏபியோட வேல்யூ தான் என்னது H1. சரிங்களா? அப்போ H1 பை ஏடியோட வேல்யூ தெரியாது இல்லையா? ஏடி வேல்யூ என்னது ஏபி மைனஸ் ஏடின்னு எழுதலாமா? அதாவது ஏபி வந்து H1, ஏடி வந்து H2. சரிங்களா? ஏடியை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? ஏபி மைனஸ் டிபி அப்படின்னு எழுதலாம். இங்கே எழுதுறேன் பாருங்க, ஏபி மைனஸ் டிபி. ஏன்னா வந்து ஏடியோட வேல்யூ தெரியாது, ஆனால் ஏபியோட வேல்யூ டிபியோட வேல்யூ தெரியும். ஏபி வந்து H1, டிபி வந்து H2. இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணுறதுனால இது கிடைக்கும், அதனால் அப்படி எழுதியிருக்கேன். ஈக்குவல் டு அடுத்து பிசி. பிசி பார்த்தீங்கன்னா R1 பை டி பார்த்தீங்கன்னா R2. இப்போ நம்ம வந்து இதை நெக்லெக்ட் பண்ணிடலாம், ஏன்னா ஏசியும் ஏயும் நமக்கு தேவை கிடையாது. ஏதாவது 2 வச்சு தான் ரேஷியோ வந்து நம்ம ப்ரொபோர்ஷன் வந்து பண்ண போகிறோம். இப்போ இதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ H1 பை ஏடி மைனஸ் டிபி என்னது? ஏபி வந்து H1, டிபி வந்து H2. அப்போ H1 மைனஸ் H2 ஈக்குவல் டு R1 பை R2. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம கொஷனில் வந்து H2 பை H1 1:2 கொடுத்துருக்காங்க. R2 பை R1 தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதனால் நம்ம 2 பக்கமும் என்ன பண்ண போகிறோம்னா டேக்கிங் ரெசிப்ரோக்கல் பண்ண போகிறோம். டேக்கிங் ரெசிப்ரோக்கல் ஆஸ் பர் த கொஷின் பண்ண போகிறோம். சரிங்களா? ரெசிப்ரோக்கல் பண்ணுறதுனால இது அப்படியே மாறிடும். H1 மைனஸ் H2 பை H1 ஈக்குவல் டு R2 பை R1. இப்போ ஆஸ் பர் த கொஷின் வந்துடும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை எப்படி எழுதலாம்னா இது அப்படியே தனியாக 2 டினாமினேட்டரை பிரித்து எழுதுறேன். H1 பை H1, H2 பை H1. ஸோ H1 பை H1 மைனஸ் H2 பை H1 ஈக்குவல் டு R2 பை R1. லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வந்தால் கிடச்சிரும். ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடு தான் R2 பை R1, அது அப்படியே தான் இருக்கும், மாறாது. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகி 1ன்னு கிடைக்கும். 1 minus H2 by H1 equal to R2 by R1. So 1 minus H2 by H1 வந்து இப்போ இந்த H2 by H1க்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்னா 1/2 போட்டுக்கலாம். அதாவது கொஷினில் H2 is to H1 கொடுத்துருக்காங்க. இப்போ H2 by H1 equal to 1/2 அர்த்தம். அப்போ H2 by H1 பதிலாக 1/2 போட்டுக்கலாம். ஈக்குவல் டு R2 by R1. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 2 into 1 2, 2 minus 1 1, 1/2 ஈக்குவல் டு R2 by R1. அவ்வளோதான். இதை ரேஷியோவில் எழுதுகிறோம். அப்போ 1:2 தான் என்னது R2 is to R1ன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ 1:2 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி தான் கரெக்டான ஆப்ஷன் இதுக்கு. சரிங்களா? சிமிலாரிட்டி எடுத்து தான் இந்த சம் போட முடியும் நம்ம. ஓகே. So next sum பாருங்க. Next sum வந்து the ratio of the volumes of a cylinder, a cone and a sphere if each has the same diameter and same height is dash. அதாவது volume of the cylinder, volume of the cone, volume of the sphere மூணுத்துக்குமே வந்து same volume, ratio of the volume of a cylinder, cone and sphere if each has the same diameter and same height. எல்லாத்துக்கும் same diameter, same height ன்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஹைட்டும் டயாமீட்டரும் சேம்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இதுலேருந்து என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஹைட்டும் டயாமீட்டரும் சேம்.
அப்போ ஹைட்டு கண்டுபிடிக்கணும். டயாமீட்டரை 2 இன்டூ ரேடியஸ்ன்னு எழுதலாமா? அவ்வளோதான். அப்போ ஆர் இருக்க இடத்துல ஆர்னே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஹெச் வர இடத்துலலாம் 2Rன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈஸ் டு வால்யூம் ஆஃப் கோன் ஈஸ் டு நெக்ஸ்ட் வந்து வால்யூம் ஆஃப் ஸ்பியர். இதோட ரேஷியோ தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். சிலிண்டர் பார்த்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர் ஹெச், கோன் பார்த்தீங்கன்னா 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச், ஸ்பியர் பார்த்தீங்கன்னா 4/3 பை ஆர் ஸ்கொயர் ஆர் கியூப் சாரி. இப்போ என்னெல்லாம் கேன்சல் ஆகுதோ பண்ணிடலாம். பை எல்லாம் கேன்சல் ஆகிடும். ஆர் ஸ்கொயர் ஆர் கியூப் போயிடும். அப்போ மீதி ஒரு ஆர் இருக்கும். ஹெச் மூணுத்துலேயுமே இல்லை. ஓகே, இப்போ ஹெச்சுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 2R. அப்போ 2R ஈஸ் டூ இந்த 1/3 இருக்குது, இங்கே ஹெச்சுக்கு பதிலாக 2R ஈஸ் டூ, இங்கே 4/3 இருக்குது, இங்கே ஆருக்கு பதில் ஆர். அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டினாமினேட்டர் சேம் பண்ணால் மட்டும்தான் இதை கேன்சல் பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு டினாமினேட்டர் சேமாக தான் இருக்குது. இந்த டினாமினேட்டர் சேம் பண்ணணும்னா இதை 3ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும். அப்போ ஏன்னா இங்கே 3 இருக்குல்ல, அப்போ இங்கேயும் 3 பண்ணணும். 2R into 3/3 is 2. இதை பண்ணால் என்ன வரும்? 2R/3 is 2. இங்கே வந்து 4R/3. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் 6R வரும். 3 எல்லாம் சேம் ஆயிடுச்சு, கேன்சல் பண்ணிடலாம். 6R is 2, 2R is 2, 4R. அவ்வளோதான். R எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ 6 is 2, 2 is 2, 4. இன்னும் சிம்பிளை பண்ணால் 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 2 3s are, 2 1s are, 2 2s are. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3:1:2. ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ரொம்ப சிம்பிள் சம் தான். ஸோ கண்டிப்பாக இந்த சம்ஸ்லாம் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். Bye bye.